தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி போன வீடியோவோட தொடர்ச்சி தான். அதாவது 31 இன்ச் டேப் மூலியமாக எடுக்கப்பட்ட மார்பு சுற்றலை கொண்ட ஒரு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த ப்ளவுஸ் வந்து என்னதான் நார்மலாக கட் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அந்த ப்ளவுஸை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இல்லாமல், அதாவது நார்மலாக தைக்காமல் அந்த ப்ளவுஸ் வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸாக தைக்க போகிறோம். ஸோ நார்மலாக ப்ளவுஸ் வெட்டினாலும் அதையும் நம்ம பிரின்சஸ் கட்டாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒல்லியான தேகம் உள்ளவங்களுக்கு வந்து இந்த முறை வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இது வந்து தெரியாமல் தான் வந்து கப் சைஸ் லூஸாக, அந்த சைடு லூஸு, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னா, ஸோ இன்னைக்கு இது வந்து தேவையில்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு. மேபி இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். நார்மலாக ப்ளவுஸ் வெட்டுறது அப்படிங்கிற இந்த லிங்கை இது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த இந்த வீடியோட முதல் பாகத்தை நீங்கள் பார்க்காட்டி மேலே கார்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன். ஸோ அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட்டுனாலே வந்து தனியாக வெட்டி தான் தைக்கணும் அப்படிங்கிற முறையை மாற்றி நார்மலாக ப்ளவுஸ் வெட்டினாலும் இதில் தைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எல்லாருமே வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் வர முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இப்போ நம்ம நார்மல் ப்ளவுஸை வந்து பிரின்சஸ் கட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி தைக்க போகிறோம். ஸோ இதற்குண்டான முழு விளக்கங்கள் நான் ஆல்ரெடி இன்ட்ரோவில் சொல்லியிருக்கேன். முதல்ல வந்து 1.25 இன்ச் மதிக்கத்தக்க வந்து ஒரு கிராஸ் பீஸ் இல்லாமல் நேர் பீஸை வந்து நம்ம வந்து பேக் தட்டுக்கு போடக்கூடிய அந்த பட்டி போடுவோம் இல்லையா, ஸோ அந்த துணிக்கு வந்து வெட்டிக்கணும். 1.25 இன்ச் அளவுக்கு வெட்டியிருக்கேன். முதல்ல ப்ளவுஸு நீங்கள் எந்த ப்ளவுஸ் தைச்சாலும் அதுக்கு முன்னாடி வந்து பின்னாடி உள்ள பட்டிக்கு, முன்னாடி உள்ள பட்டிக்கு, இது எல்லாமே வந்து துணி வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம முதல்ல வெட்டிக்கணும். வெட்டிட்டு அதற்கப்புறமா வந்து நம்ம தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு சகோதரி வந்து வாட்ஸ்அப்பில் டெய்லி கேட்டுகிட்டே இருக்காங்க, நாட்டு வந்து எப்படி தைக்கணும், நாட்டு வந்து எப்படி தைக்கணும், எந்த அளவு பிடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காக இந்த நாட்டு வந்து உங்களுக்கு தைச்சி காட்டுறேன். கரெக்டாக மிதி அளவை விட சின்னதாக தான் வச்சுருக்கேன். ஆல்ரெடி வந்து கட்டிங் வீடியோவில் இதை வந்து எப்படி வெட்டணுங்கிறத நான் சொல்லியிருப்பேன். மிதி அளவை விட ஒரு நூல் அளவுக்கு கம்மியாக பிடிக்கிறேன். ஸோ நீங்கள் எம்மிங் பீஸ் கொடுத்தாலும், நாட்டு கொடுத்தாலும், பைப்பிங் கொடுத்தாலும் கிராஸ் வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்தா தான் இது வந்து நல்லா அமையும். மறக்காமல் இந்த மாதிரி கயிறு வைக்கிறதுக்கு, அதாவது நாட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தையல் போடும்போது முதல்ல நார்மலாக ஒரு தையல் போட்டுக்கணும். திரும்ப வந்து அதே தையல் மேலேயே இன்னொரு தையல் வந்து இந்த துணியை நல்லா இழுத்து போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், துணியை வந்து நான் இழுத்துக்கிறேன், முன்னாடி இழுத்துக்கிறேன், பின்பக்கமும் இழுத்துக்கிறேன். நல்லா வந்து இழுத்து கொடுத்தா தான் இது வந்து இந்த லூப்பு வந்து திருப்பும்போது தையல் வந்து ஒடியாமல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து மறந்துடாதீங்க. ஸோ நாட் தைக்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ இதை வந்து இன்னும் நல்லா தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு பிடிக்கிறேங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து அந்த சகோதரிக்கு வந்து அவங்களுக்கு கேட்ட விளக்கம் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேவைப்படும் பட்சத்தில் இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவை போடுறேன் மாடல் வச்சு. ஸோ இப்போ வந்து முதல்ல ப்ளவுஸுக்கு உண்டான பட்டி அளவு வேணும். அண்ட் ஆல்சோ மித்த எல்லாத்துக்குமே ஊக்கு பீஸுக்கு, ஐ பீஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து துணி இருக்கா அப்படின்னு சொல்லி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுதான் நம்மளுடைய முதல் வேலையே. எடுத்த உடனே ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது.
தைக்கும்போது தைக்கிறதுக்கு துணி எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அதுதான் நம்மளுடைய முதல் வேலை. அப்போ தான் தைக்கும்போது வந்து ரொம்பவே குழப்பம் இல்லாமல் ஈஸியாக அந்த வேலையை செய்கிறதுக்கு நமக்கு வந்து பாசிபிளாக இருக்கும். இது மேலே இருக்கக்கூடிய பட்டி வந்து மெயின் பீஸ் வெளியே வந்து வந்துடும். ஸோ உள்ளே வந்து ஸ்டிஃப்னஸ்காண்டி கொடுக்கக்கூடிய பட்டி வந்து இதோட அளவு விட சின்னதாக இருந்தால் போதும். அதாவது வந்து இந்த பட்டியோட அகலத்தில் உயரம் கம்மியாக இருந்தால் போதும். நீளம் மட்டும் இதே நீளம் வேணும். ஸோ அந்த மாதிரி வந்து முதல்ல வெட்டிக்கணும். மெயின் பீஸோடு சேர்த்து வெட்டிக்கிட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் வெட்டக்கூடிய இந்த சின்ன லைனிங் பீஸை வந்து உள் பக்கமாக வச்சு நீங்கள் வந்து தைச்சிடலாம். அப்படி தைக்கும்போது உங்களுக்கு வந்து பட்டியும் வந்து ஸ்டிஃப்னஸாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து துணியும் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பாக இருக்கும். 3 இன்ச்சு அளவுக்கு தான் இருக்குது. பட் மெயின் பீஸ் வந்து கிட்டத்தட்ட 6 இன்ச்சு வரைக்கும் இருக்குது. இது வந்து பேக் தட்டு நம்ம தைச்சிட்டு தேவைப்படுற அளவுக்கு வந்து கீழே வந்து கரெக்ஷன் பண்ணிப்போம். கவனமாக முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை. முதல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பட்டி ஆரம்பத்துலேருந்து பின்பக்கம் போகிற மாதிரி, ரெண்டாவது பின்பக்கத்துலேருந்து முன்பக்கம் போகிற மாதிரி பட்டியோட அமைப்பு இப்படி தான் தைக்கணும். இதை பற்றியும் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. பட்டி வந்து மாற்றி மாற்றி தைச்சிட்றேன் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்து இப்போ சைடு பாகத்துக்கு தைக்கிறேன். இந்த மாதிரி பட்டி வந்து அமைப்பாக வரணும் அப்படின்னா வந்து 4 பக்கமும் சுற்றி வந்து தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்காக தான் 4 பக்கமும் தையல் போடுறேன். பட் எனக்கு வந்து ஒரு தையலே போதுமானது. ஓகே, இப்போ இந்த மாதிரி போடும்போது 4 பக்கம் தையல் போடும்போது உங்களுக்கு கரெக்ஷன் வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். சைடில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணுமா அப்படின்ட்டு. இப்போ நல்லா பாருங்கள், முதல் பட்டி வந்து முன்னாடி இருந்து பின்பக்கம் சைடு போகிற மாதிரி தைச்சேன். இப்போ சைட்லேருந்து முன்பக்கம் வர மாதிரி தைக்கிறேன். ஸோ பட்டி தைக்கக்கூடிய முறை வந்து இப்படி தான் தைக்கணும். இது வந்து நீங்கள் குறியீடு போட்டுக்கலாம். இதில் வந்து சைடு வரக்கூடியதில் சைடில் அறுக்காத்து அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒன்று முன்பக்கம் இன்னொன்று வந்து பின்பக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பட்டி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து கழுத்தை வந்து அடித்து திருப்ப போகிறேன். உள்ளே வந்து பாலிஷ் துணி மாதிரி காட்டன்லேயே வந்து லைனிங் பீஸ்லேயே துணி கொடுத்து கழுத்து வந்து ஸ்டிஃப்னஸ் கொடுத்து அடித்து திருப்ப போகிறேன். அப்படி திருப்பினோம்னா அதில் வந்து 2 துணி வரும். மெயின் பீஸும் அண்ட் உள்ள லைனிங்கும் வரும். அந்த டபுள் கிளாத் வரும் இல்லையா, பின் கழுத்து டபுள் கிளாத் வரும் இல்லையா. ஸோ அதை வச்சு முன்கழுத்துக்கு நான் ஸ்டிஃப்னஸ் கொடுக்க போகிறேன். பின் கழுத்து ஸ்ட்ரெயிட் நேராக பகுதி அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணி மட்டும் கொடுத்தா போதும். அதுவே முன்பகுதி வந்து கிராஸ் பீஸ் அப்படிங்கிறனால அதுக்கு வந்து டபுள் துணி வந்து நம்ம ஸ்டிஃப்னஸ் கொடுக்கணும். இப்போ கழுத்தோட அளவுக்கு நான் மார்ஜின் பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு வந்து உள்ளே நமக்கு துணி தேவையோ அந்த அளவுக்கு நான் வெட்டியிருக்கேன். எக்ஸ்ட்ரா தான் வெட்டியிருக்கேன். இதை வந்து தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இதை கரெக்ஷன் பண்ணிக்கணும். உள்ளே வந்து மோஸ்ட்லி 3/4லேருந்து ஒரு இன்ச்சுக்குள்ளே துணி வந்து இருந்தால் அந்த கழுத்து பகுதி வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ வெட்டப்பட்ட இந்த லைனிங் பீஸை கீழே போட்டுக்கணும். அதற்கப்புறம் மேலே வந்து மெயின் பீஸ் போட்டுக்கணும். பாருங்கள், மிடில் வந்து கரெக்டாக எக்காரணத்தை கொண்டு மாறிடக்கூடாது. அதற்கப்புறமா இந்த லைனிங்கோட பாகத்தை உள்பக்கமாக திருப்பி வச்சுருக்கேன். பாருங்கள், கரெக்டாக சென்டர் மாறாமல் இருக்கணும். இப்படி தைக்கும்போது உங்களுக்கு வந்து சென்டர் மாறு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து குண்டூசி வச்சு நீங்கள் துணியில் வந்து மெயின் பீஸ்லேயும் லைனிங்கும் சேர்த்து குண்டூசி வச்சு குத்திக்கலாம். பட் எனக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறனால அதையே அப்படியே ஃபாலோ பண்ணி தைக்கிறேன். கழுத்தை அடித்து திருப்பும்போது இந்த கழுத்துக்கு உள்ளே பிடிக்கக்கூடிய அளவு வந்து 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு உள்ளே பிடிக்கிறேன். அதை விட அதிகமாக பிடிக்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க கழுத்து வந்து எந்த அளவுக்கு வந்து அகலமாக வெட்டியிருக்கேன் அப்படின்ட்டு. இன்னும் சொல்லப்போனால் இது வெறும் மார்பு சுற்றை மட்டுமே வச்சு தைக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ், வேறு எந்த அளவுகளுமே கிடையாது.
கழுத்து, ஷோல்டர், கை நீளம், கை சுற்றளவு, இது எல்லாமே இடுப்பு சுற்றளவு எல்லாமே கெஸ்ஸிங்கில் தான் தைக்கிறேன். பட் தைச்சி இந்த ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சமாக இடுப்பு லூஸ் மட்டுமே வந்தது. அதை வந்து அவங்களே வந்து சரி பண்ணிக்கிட்டாங்க. மற்றபடி ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து அமைஞ்சது. ஸோ நீங்களும் கெஸ்ஸிங்காக இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கும் ஃப்யூச்சரில் வந்து கெஸ்ஸிங்லேயே சரியான முறையில் தைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உள்ள வந்து பார்த்திங்கன்னா கழுத்து பகுதியில் உள்ள கரெக்டாக வந்து 1/4 இன்ச்சு மட்டுமே துணி வைக்கிறேன். அதை விட அதிகமாக நான் வைக்கலை. நான் உள்ளே வெட்டியிருக்கக்கூடிய துணி கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக கரெக்டாக ஒன்று போல் வெட்டியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ இதை வந்து சென்ட்ரு தையல் எதுக்கு போடுறோன்னா, இந்த வந்து டபுள் துணியை வந்து நம்ம முன்பக்கம் கழுத்துக்கு வந்து உள்பக்கம் பாலிஷ் கொடுக்க போகிறோம் ஸ்டிஃப்னஸ்க்கு. என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் கேன்வாஸ் கொடுக்குறதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி ஸ்டிஃப்னஸ் கொடுத்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்பவே நல்லா அமையும். என்ன தான் நீங்கள் கேன்வாஸ் கொடுத்து தைச்சாலும் அதை அயன் பண்ணிக்கிட்டு அதை வந்து துவைக்கும்போது லேசாக வந்து அது வந்து பிரிஞ்சு வரும், எல்லாமே செய்யும். பட் இந்த மாதிரி நீங்கள் வந்து துணி கொடுக்கும்போது அது எதுவுமே ஆகாது. தைக்கும்போது எப்படி இருக்கோ லைஃப் லாங் அப்படியே வந்து அந்த துணி வந்து இருக்கும். இப்போ வந்து பிசுறு வந்து லைனிங் பக்கமாக வச்சு அமுக்கு தையல் போடுறேன், ஓர தையல் போடுறேன். இந்த மாதிரி தையல் போடும்போது நமக்கு வந்து வெளியே திருப்பி தையல் போடும்போது கழுத்தோட வடிவமைப்பு வந்து கொஞ்சம் கூட மாறாமல் நல்லா வந்து எடுத்து கொடுக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அந்த கழுத்தோட அமைப்பு வந்திருக்கு. ஸோ இந்த அமைப்பு வரணும்னா முதல்ல வந்து நம்ம வந்து ஓர தையல் போடணும். தையலோட அளவுகள் 2ஆம் நம்பருக்கும் 3ஆம் நம்பருக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. இந்த தையலோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபினிஷிங் நல்லா கொடுக்கும். இந்த கழுத்து பகுதியில் தையல் போடும்போது ரொம்பவே நிதானமாக தான் தையல் போடணும், அவசரப்படக்கூடாது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கழுத்து வந்து ரவுண்ட் ஷேப் வந்திருக்கு பார்த்தீங்களா. இது என்னால் மட்டும் இல்லை, நிச்சயமாக உங்களாலேயும் முடியும். தயவு செஞ்சு வீடியோவை முழுமையாக பாருங்கள். பாதியிலே விட்டுட்டு போனீங்கன்னா எந்த வேலையும் பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உருப்படியாக இருக்காது. எந்த வேலை செஞ்சாலும் அது வந்து முழுமையடையாது. முழுமையாக பார்த்தா மட்டுமே முழுமையாக தெரியும், நம்மளும் தெரிஞ்சுக்க முடியும், அதே மாதிரி செயல்முறைப்படுத்த முடியும். இந்த மாதிரி கீழே வந்து படிமானம் கொடுத்து தைக்கும்போது லைனிங் வந்து காட்டன், பியூர் காட்டன் அப்படிங்கிறனால இழுத்துட்டே வரும். அதனால் வந்து சென்டர் பகுதியில் சின்னதாக ஒரு சுருக்கம் மட்டும் நான் வச்சுருக்கேன். லைனிங் எக்காரணத்தை கொண்டு இழுத்துட்டே வந்துடக்கூடாது, அது வந்து ஃபினிஷிங்கவே ஸ்பாயில் பண்ணிடும். இப்போ இந்த ப்ளவுஸோட பின்பகுதியை நான் வந்து தைச்சி முடிச்சிட்டேன். இதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணும்போது வெட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் லைனிங்கில் வந்து வெட்டு விழுந்துடக்கூடாது. ஏன்னா எப்போவுமே லைனிங் தான் ஒரிஜினல், மெயின் பீஸ் வந்து அடிஷ்னல். லைனிங்கோட அளவுக்கு போக மீறி தான் வந்து நம்ம மெயின் பீஸை வந்து வெட்டணும். பார்த்தீங்களா கழுத்து ரொம்ப அழகாக இருக்குங்களா, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு இந்த மாதிரி கழுத்தோட அமைப்பு வந்து பிடிச்சிருக்குங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோன்னு போட்டால் எனக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம ஸ்டிச் தைக்கிறத பற்றியோ வெட்டுறதை பற்றியோ நீங்கள் என்கரேஜ் பண்ணும்போது இன்னுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுவேன். தயவு செஞ்சு எனக்காக அதை செய்யுங்க. இந்த மாதிரி சென்டர் மடித்து போட்டு கழுத்து கரெக்டாக வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கணும். பிசுறு இல்லாமல் பார்த்துக்கணும். ஆம்கோல் அளவு கரெக்டாக வந்திருக்கான்னு பார்க்கணும். கீழே உயரம் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்க்கணும். எல்லாமே செக் பண்ணணும்.
தைக்கிறதுனா சும்மா தைக்கிறது மட்டும் இல்லை, இது எல்லாமே பண்ணணும். செக் பண்ணுறதும் இது எல்லாமே சேர்ந்து தான் தையலோட அமைப்பு. தையல் கலைனாலே ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமாக பண்ணணும். யோசித்து அறிவுபூர்வமாக யோசித்து நல்லா செய்யணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஏற்கனவே இந்த பேக் பீஸுக்கு உண்டான பட்டி வந்து நம்ம ஆரம்பத்திலே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இந்த கீழே பிடிமானத்துக்கு உண்டான அளவு ஆல்ரெடி அறுக்காத்து போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தையல் போட்டு திருப்பி இந்த பட்டியை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் அதே துணியிலே வந்து நம்ம வந்து மடிக்கலாம். பட் அது வந்து இடுப்பு வந்து கிரீப் கொடுக்காது, லூஸ் கொடுக்கும். எப்போவுமே இந்த மாதிரி வந்து கரவசத்தில் உள்ள நெட்டு துணியில் வந்து நம்ம இந்த பட்டி பீஸ் கொடுத்தோம்னா இடுப்பு பகுதி வந்து நல்லா கிச்சுன்னு டைட் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இடுப்பு லூஸாக வரனால வந்து சைடு லூஸ் வரும், ஷோல்டர் லூஸ் வரும், இந்த மாதிரி லூஸ்லாம் வரும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு முறை வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்போது எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இடுப்பு செயலை வந்து பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து தையல் போட்டு மடித்து தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ளவுஸுக்கு மட்டும் இல்லை, எந்த ப்ளவுஸு தைச்சாலும் நம்ம செய்யக்கூடியது இது தான் செய்யணும். ஸோ அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக மிட் நைட்டில் உட்காந்து இந்த வீடியோ வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து வெளியே வந்து நம்ம நண்பர்கள்லாம் சத்தம் போடுற சத்தம் கேட்கும். நண்பர்கள்லாம் யார்? டாக்ஸு தான். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டைம் வந்து கரெக்டாக 10:20 ஆகுது. ஸோ இந்த டைம் நைட்டில் எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம் தான் இந்த வேலையை நான் செஞ்சிகிட்ருக்கேன். அதனால் அப்பப்போ சின்ன சின்ன நாய்ஸ் வந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கில் டாட் பாருங்கள், இந்த கழுத்தோட வடிவமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பிடிச்சிருக்கேன். சைடில் வந்து எந்த அளவு பிடிப்போமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்பேஸ் விட்டுக்கணும். அதுலேருந்து வரக்கூடியதில் நம்ம வந்து டாட் பிடிக்கணும். அதாவது சென்ட்ரு பகுதியை கணக்கு வச்சுக்கணும்னு சொல்கிறேன். கரெக்டாக 1/4 இன்ச்சு அளவு தான் டாட் பிடிக்கிறேன். டாட்டோட உயரம் ஆல்ரெடி வந்து இந்த கட்டிங் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மார்ஜின் பண்ணி காட்டினேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து கழுத்து பகுதியில் கழுத்துக்கு மேலே வரக்கூடிய அந்த லூஸ்லாம் வந்து வராது. ஒவ்வொரு விஷயமே கரெக்டாக பண்ணணுங்க. எந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தில் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் மிஸ்டேக் பண்ணாலும் ப்ளவுஸ் வந்து ஸ்பாயில் ஆகும். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு வந்து இடுப்பு சுற்றளவு ஒரு 26, 26 வச்சுக்கலாம். கெஸ்ஸிங் அளவு தானே. நான் தான் சொன்ன மாதிரி இந்த ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு சரியாக இருக்குதுன்னு சொல்லி அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. இடுப்பு சுற்றளவு 26. ஓகே, அதில் 4 ஒரு பாகம் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். 6 இன்ச்சு வச்சு ஃப்ரண்ட்லேயும் 6 இன்ச்சு வச்சு நம்ம தச்சு முடித்து பார்த்தோம்னா வந்து 26 வரும். ஏடா 26 தானே வரும், எப்படி 26 வரும்னு சொல்லி கேட்குறீங்களா? அது அப்படி தாங்க, நீங்கள் செயல்முறைப்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக 26 தான் வரும். எப்போவுமே இடுப்போட அளவு கரெக்டாக நம்ம வந்து மார்ஜின் பண்ணோம்னா தச்சு முடிக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு நம்ம சேர்ந்து தான் வந்து அந்த இடுப்போட அளவு வந்து வரும். இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பேக் தட்டு தைச்ச துணி, இந்த டபுள் துணி இருக்குது இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம கழுத்தோட முன்பகுதிக்கு ஸ்டிஃப்னஸ் கொடுக்க போகிறோம். ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும்போது 2 கழுத்துக்குமே இந்த துணி வரணும். அதுக்கேற்ற போல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து இந்த ஸ்டிஃப்னஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? கழுத்து நான் ஏற்கனவே சொன்னது போல் 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு மட்டுமே நான் உள்ள பிடிமானம் கொடுக்குறேன். இந்த வீடியோவை தேவைப்படுறவங்க நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். எவ்வளோ வேணால் ஜூம் பண்ணி தையல் கிட்ட வர்ற வரைக்கும் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம், ஜூம் பண்ணி பார்க்கலாம். யூடியூப்பில் அந்த ஆப்ஷன் இருக்குது. வெறுமனே இந்த ஸ்க்ரீனை நீங்கள் தொட்டு விரிவடைய செஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆப்ஷன் வரும்.
கரெக்டாக 1/4 இன்ச்சு அளவு மட்டுமே உள்ள துணி வச்சுருக்கேன். பட் இப்படி தைச்சி முடித்தவொடனே இந்த கழுத்தோட வடிவமைப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பராக வந்திருக்குங்களா? இதே மாதிரி உங்களுக்கும் தைக்கணும் ஆசை இருக்கா இல்லையா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி தைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ இந்த மாதிரி கழுத்துவெல்லாம் வரும்போது நீங்கள் வந்து ஸ்டிஃப்னஸ் இந்த மாதிரி துணி கொடுத்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே அழகாக அற்புதமாக வந்து உங்களுக்கு வந்து கழுத்தோட அமைப்பு வந்து வரும். ஸோ வழக்கம் போல் வந்து லைனிங் பக்கத்தில் பிசுறு வந்து அமுக்கு வச்சு அமுக்கு தையல் போட்டுட்ருக்கேன். ஓகே, இப்போ இன்னொரு கழுத்தையும் தைச்சிக்கலாம். எப்போவுமே வந்து கழுத்து பீஸ் அடித்து நம்ம தைச்சி உள்ளே திருப்பும்போது வெளிப்பக்கம் இந்த டாட்டுக்கு மார்ஜின் பண்ணதெல்லாம் வெளியே தெரியணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போது இந்த வலது கழுத்தை எந்த இடத்துல மேலே கார்னர் முடியுதோ அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தைக்கிறேன். இதுதாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஒரு கழுத்து தைக்கும்போது இன்னொரு கழுத்துக்கு வந்து துணி வந்து நீளம் வந்து வேணும். அதை கேட்டார் போல் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம தைக்கும்போதே அதை வந்து செயல்முறையில் வந்து கொண்டு வரணும். இது எல்லாமே தையல் கலையோட நுணுக்கங்கள். தெரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக 1/4 இன்ச்சு தான் இந்த பிசுறு உள்ளே வர்ற மாதிரி வெட்டுறேன். அதை விட அதிகமாக வைக்கலை. ஏன்னா ஸ்டிஃப்னஸ்க்கு நான் வந்து உள்ளே டபுள் துணி கொடுத்துருக்கேன். லைனிங்கோடு சேர்த்து 3 துணி வந்துடும். மெயின் பீஸை சேர்த்து 4 துணி வந்துடும். கழுத்து பகுதி நீங்கள் என்ன இழுத்தாலும் அது லூஸ் கொடுக்காது, நல்ல க்ரீப் இருக்கும். ஓகேங்களா? முன்பகுதி வந்து இது கிராஸ் அப்படிங்கிறனால கழுத்து அதிகமாக அகலமாக வரனால வந்து கண்டிப்பாக வந்து நல்ல க்ரீப் இருக்கணும். அப்படின்னா தான் நல்லது. அதற்காகத்தான் டபுள் துணி கொடுக்குறேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த பீஸ் கொடுத்தாலும் உள் பகுதிக்கு முன்பாகத்துக்கு டபுள் துணி கொடுத்தீங்கன்னா அது வந்து நல்லா ஸ்டிஃப்னஸ் நல்லா வந்து கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து இதில் மேலே அமுக்கு தையல் போட்டுக்கிறேன். நான் பேசும்போது வாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக வால்யூம் வச்சுக்கோங்க. பாருங்கள், கழுத்து பகுதியில் ஓரத்தையல் போடுறேன். இந்த மாதிரி ஸ்டிஃப்னஸ் வந்து நம்ம டபுளாக கொடுத்து தைக்கும்போது ஓரத்தையல் ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டால் அதோட ஃபினிஷிங் அந்த லுக்கே வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்ப நல்லா அழகாக அமையும். 2 தையல் தயவு செஞ்சு போடாதீங்க, ஒரு தையல்லே போதும். இப்போ இன்னொரு பக்கத்தில் உண்டான அந்த கழுத்தையும் நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இது படிமான தையல் போட்டுட்டு இது ஃபுல்லாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா இந்த நார்மல் கட்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கட்டிங்காக டாட் வந்து பிடிக்க போகிறோம். அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு செயல்முறையை நான் செய்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒல்லியாக உள்ள தேகம் உள்ளவங்களுக்கு நீங்கள் சாதா ப்ளவுஸ் வெட்டி தைச்சாலும் சரி தான், அல்லது வந்து லைனிங் ப்ளவுஸ் வெட்டி தைச்சாலும் சரி தான், நார்மலாக கட்டிங் போட்டு நீங்கள் அதிலே பிரின்சஸ் கட்டு தைச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து கப் சைஸ் லூஸ் வராது. நல்ல படிமானம் கொடுத்து அழகாக வந்து அவங்களுக்கு வந்து அமையும். ஸோ அதற்காகத்தான் இந்த வீடியோவை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான விஷயமாக இதை சொல்லிகிட்ருக்கேன். நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே முக்கியமான விஷயங்கள். நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னோட போயிடக்கூடாது, நிறைய பேர்த்துக்கு பயன்பெறணும். அதற்காகத்தான் வந்து இந்த முயற்சி எல்லாமே. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கழுத்து வந்து நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இதில் உள்ள கரெக்ஷனை பார்த்துட்டு டாட் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த ஸ்டிச்சிங் வீடியோ மட்டும் தனியாக 2 பாகம் போட போகிறேன். ஒவ்வொரு விஷயமும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு சொல்லணுங்கிறனால தான்
இந்த ஸ்டிச்சிங் வீடியோவே 2 பாகமாக போட போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் அளவே ரொம்ப குட்டியாக தான் அந்த மாதிரி இருக்கும். பட் இதோட ஸ்டைலே அப்படி தான். இந்த ப்ளவுஸை வந்து நான் தச்சு கொடுத்து அந்த சகோதரிக்கு அவங்க ப்ளவுஸ் போட்டுட்டு எனக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து சொன்னாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெறும் ஒரு அளவு மட்டும் மார்பு சுற்றளவு மட்டுமே வச்சு இவ்வளோ அழகாக வந்து தைச்சிருக்கீங்க, கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த புகழ் எல்லாமே இறைவனுக்கு தான் போய் சேரணும். எல்லா புகழும் இறைவனுக்கே. என்னால் எதுவும் சாத்தியமில்லை. எனக்குள்ள இறைவன் இப்படி செய்யின்னு சொல்லி சொல்கிறாரு, நான் செய்கிறேன். நான் எதுவும் செய்யலை. எல்லா புகழும் இறைவனுக்கே. ஸோ நான் கற்றுக்கிட்டது என்னோட போயிடக்கூடாது, எல்லாருக்கும் போய் சேரணும். அதுதான் என்னோடய ஆசை. ஓகே, இப்போ வந்து இதை முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம டாட் வந்து பிடிக்கலாம். டாட் பிடிக்க முன்னாடி இதை வந்து சென்டர் அண்டு சைடு எந்த அளவுக்கு பிடிக்கணுமோ அதை அறுக்காத் போட்டுக்கணும். அண்ட் ஆல்சோ டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி டாட் எந்த இடத்துல பிடிக்கிறோமோ அந்த இடத்துல வந்து ஒரு தையல் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ்க்காண்டி போட்டிருக்கணும். ஏன்னா மெயின் பீஸும் லைனிங்கும் வந்து ஒதுங்கிடக்கூடாது. நார்மலாக ப்ளவுஸ் வெட்டி அது பிரின்சஸ் கட்டாக வரும்போது டாட்டோட அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். தைக்கும்போது வந்து மெயின் பீஸும் லைனிங்கும் வந்து ஒதுங்கிடும். அப்படி ஒதுங்காமல் இருக்கணும்னா டாட் வரக்கூடிய இடத்துல ஒரு படிமான தையல், ஒரு பெரிய தையலாக போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ டாட் வந்து பிடிக்க ஆரம்பிக்க போகிறோம். கவனமாக பாருங்கள். நேர் பண்ணிக்கிட்டு டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு அளவு தான் பிடிக்கிறேன். பாருங்கள், இப்படி தைக்கும்போதே ஆம்கோல் கிட்ட வந்து இந்த துணியை வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு கீழே உள்ள துணியை வந்து நல்லா கீழே உள் பக்கமாக தள்ளி விடணும். மேலே வரக்கூடிய துணியை வெளிப்பக்கமாக இழுத்து விடணும். ஓகேங்களா? அப்போ தான் டாட் வந்து அழகாக வந்து வரும். துணியை வந்து இந்த மாதிரி தைக்கும்போது டாட் போடும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். கீழே இருக்கக்கூடிய துணியை தள்ளி விடணும், மேலே இருக்கக்கூடிய துணியை வந்து இழுக்கணும். தையலோட வாட்டத்துக்கு இழுக்கணும். ஓகேங்களா? இதை பாருங்கள். இந்த ப்ளவுஸோட வந்து இந்த டாட் பிடிச்சதை வந்து நான் கொக்கி பீஸ் வர்ற பக்கம், அதாவது முன் பக்கமாக மடித்து விடுறேன். நார்மலாக ப்ளவுஸ் வந்து நம்ம டாட் பிடிச்சோம்னா பின் சைடில் போகிற மாதிரி தான் வைப்போம். பட் இந்த பிரின்சஸ் கட்டுக்கு முன் பக்கம்தான் வைக்கணும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக டாட் வந்திருக்கு. நார்மலாக தான் கட் பண்ணோம், ஆனால் பிரின்சஸ் கட் தைச்சிருக்கோம். இதை விட எளிமையாக யாருங்க சொல்லி தருவா? தயவு செஞ்சு கற்றுக்கோங்க. பாருங்கள், இதுலேயும் மேலேருந்து ஆரம்பிச்சிட்டேன். கீழே வந்து டாட் பிடிக்கக்கூடிய பகுதியை பிடிச்சிருக்கேன். இதுலேயும் கீழே இருக்கக்கூடிய துணியை வந்து தள்ளி விடுறேன், மேலே இருக்கக்கூடிய துணியை வந்து இழுக்கிறேன். இழுத்து கீழே இருக்கக்கூடிய துணியை வந்து தள்ளி விடும்போது இந்த டாட்டோட வடிவமைப்பு மாறாமல் இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான் விஷயம். இப்போ வந்து வழக்கம் போல் நடு டாட் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதுலேயும் இந்த சைடில் வரக்கூடிய அந்த பிசுறு வந்து கொக்கி பீஸ் பக்கமாக நான் நெரிச்சு விடுறேன். அப்போ தான் இதோட அமைப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். டாட் வந்து எந்த ப்ளவுஸ் தைச்சாலும் நெரிச்சு விட்டு பழகுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ அழகாக, கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லாமல் பிரின்சஸ் கட்டு வந்திருக்குங்களா? கழுத்தோட வடிவமைப்பு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயத்த நான் மட்டும் இல்லை, நீங்களும் செய்ய முடியும். இப்போ வந்து பட்டி மாறாமல் இருக்கணும்னா
பாருங்கள், எந்தெந்த பகுதிக்கு எந்த பட்டி வரணுமோ அதை வச்சு பார்த்து நம்ம இப்போ தையல் போடணும். இப்போ வந்து இடது பக்கம் பட்டி நான் தைச்சிட்ருக்கேன். உள்ளே இருக்கக்கூடிய பிசுரை வந்து அப்படியே மடித்து விட்டு தைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போவுமே வந்து இதில் வந்து வெட்டி விட்டு தான் தைப்பேன். ஆனால் வந்து இதில் வெட்டி விடலை, அப்படியே வந்து மடித்து போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சவுண்டு கேட்குதுங்களா? ஃப்ளைட் போகுது. ஃப்ளைட்டோட சவுண்டு தான் சர்ன்னு கேட்குது. மிட் நைட் அப்படிங்கிறனால வந்து சவுண்டு நல்லா கேட்குது. ஸோ இந்த பட்டி தைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு தான் நான் வந்து உள்ள பிடிமான துணி பிடிச்சிருக்கேன். இப்போ வந்து இதுக்கு வந்து ஓவர்லாக் வந்து போடணும். ஓவர்லாக் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு சகோதரி வந்து என்கிட்ட பக்கத்தில் உட்காந்து தைக்கிற சகோதரி விளக்கம் கேட்குறாங்க. அவங்களுக்கு உண்டான விளக்கமும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதுக்கு ஓவர்லாக் போட்டுடலாம். ஸோ ஓவர்லாக் போட்டு எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து அமுக்கு தையல் போடணும். இப்படி நீங்கள் அமுக்கு தையல் போடும்போதே வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸோட அமைப்பு அவ்வளோ அழகாக வந்து அமைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இனிமேல் வர்ற காலங்களில் வந்து பிரின்சஸ் கட் தவிர்க்கவே முடியாது. எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் நீங்கள் வந்து தைச்சி போட்டு பழகிட்டிங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் போடவே மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து அமைப்பு வந்து கொடுக்கும். இப்போ வந்து தைச்சிட்டு இந்த 2 பகுதியும் ஒன்று போல் வச்சு பார்க்கணும். 2 கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கரெக்டாக இருக்குது. சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்குது, அதை வந்து பண்ணிக்கணும். மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபாரின்லேருந்து தைக்கினா வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ப்ளவுஸ் ஆர்டர் எடுத்தேன்னா அதில் வந்து 95 ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கட்டு தான் ஆர்டர் எடுப்பேன். 100ல் வெறும் 5 ப்ளவுஸ் மட்டும் தான் நார்மல் டாட் வர்ற மாதிரி அளவு அந்த மாதிரி ஆர்டர் வரும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபாரின் கண்ட்ரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கட் தான் ரொம்ப ஃபேமஸ். இப்போ சைடில் எந்த அளவு வருதோ அதை விட முன்பாகத்தில் ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கீழே மடிக்கிறதுக்கு 3/4லேருந்து 1 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் துணி விட்டால் போதும். இப்போ வந்து இதை மடித்து 2 தையல் வந்து போட்டுக்கலாம். 2 தையலுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஒரு தையல் போட்டால் அந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கிடைக்காது. எப்போவுமே சைடு பகுதியும் முன்பகுதியும், அதாவது கொக்கி பீஸ் வர்ற பகுதியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறுக்காத்து போட்டுக்கணும். அப்போனா தான் வந்து நமக்கு தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு தான் துணி மடிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக தெரிய வரும். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவோட தொடர்ச்சியை நம்ம இந்த கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோவோட 2ஆம் பாகத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவி என்னென்னா, ஸோ யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ தேவையோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ போய் சேரணும்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து மேலும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்கள் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து பதிவிடுங்க. மேலும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நீங்கள் நம்ம சேனலுக்கும் எனக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும், உங்களுக்கும் ப்ளவுஸ் கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் அண்டு சுடிதார் கட்டிங் ஸ்டிச்சிங்கில் ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம்.
அப்படி அல்லாத பட்சத்தில் 8248115106 அப்படிங்கிற என்னோட அலைபேசி எண் இருக்கு. உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மற்றும் குறுஞ்செய்தி அனுப்பி வைங்க. நிச்சயமா உங்கள் கேள்விக்கான விடை பதிலாக வரும், தேவைப்படும் பட்சத்தில் வீடியோவாக வரும். இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.